إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹு தஆலாவுடைய மிகப்பெரிய உதவியால் அல்லாஹு தஆலா நம்மீது அன்பு கொண்டதன் காரணமாக, இரக்கப்பட்டதன் காரணமாக நம் எல்லோரையும் அவனது மார்க்கத்தை படிப்பதற்காக இந்த இடத்திலே ஒன்று சேர்த்திருக்கிறான். சஹாபிய பெண்மணிகள் குறித்து நாம் தொடர்ச்சியாக படித்து வருகின்றோம். சஹாபிய பெண்மணிகள் என்ற இந்த தொடரில் நம்ம சென்ற வாரம் யாரை பற்றி பார்த்தோம்? ஹஃப்ஸா பின்த் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா. அந்த தொடரில் இன்றைய தினம் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா. சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா. சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரைட். நாங்கள் பார்க்க போகிறது சஃபியா பின்த் அப்துல் முத்தலிப் அல்ல, சஃபியா பின்த் ஹுயை பின் அஹ்தப். யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவி. ஹைர், மாஷாஅல்லாஹ். அது தெளிவோடு இருக்கிறது நல்ல விஷயம் தான். ஏன்னா சஃபியாங்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மாமி. அதே மாதிரி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா உம்முல் முஃமினீன் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார்கள் மூமின்களுடைய தாய்மார்கள், அன்னையர்கள். அப்போ அந்த வகையில் நாம் கடந்த வகுப்புகளில் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா குறித்தெல்லாம் நாம் பார்த்தோம். அப்போ அந்த தொடரில் தான் இப்போ சென்ற வாரம், அதுக்கு முந்தின வாரம்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. சென்ற வாரம் ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, இந்த வாரம் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா. வரலாறுகளில் நாம் ஆதாரபூர்வமான செய்திகள், அதாவது குர்ஆனில் சொல்லப்படுகின்ற, ஹதீஸில் சொல்லப்படுகின்ற, வரலாற்று நூல்களில் சொல்லப்படுகின்றவற்றில் அறிவிப்பாளர் வரிசை தரமானதாக வரக்கூடிய ஆதாரபூர்வமான செய்திகளை வைத்துத்தான் நாம் சஹாபாக்களை, சஹாபிய பெண்மணிகளை அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இது நம்முடைய மார்க்கம் சம்பந்தப்பட்ட ஒரு இல்ம். நம்முடைய தாய்மார்களை பற்றி நாம் அறிய வேண்டும், நம்முடைய தாய்மார்களை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய வாழ்க்கை, அதிலிருந்து நாம் படிப்பினையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹைர், அந்த வகையில் இந்த தொடரில் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா என்று சொல்லும் பொழுது, இப்போ ஹஃப்ஸா பின்த் உமர் அப்படின்னா, பின்த்னா நான் சொல்லி தந்தேன், பின்த்னா மகள், உமர் ரலியல்லாஹுடைய மகள். பின் இப்னு போடுறது மகன். இப்போ சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா உடைய பரம்பரையை பார்க்கின்ற பொழுது சஃபியா பின்த் ஹுயை, சஃபியா பின்த் ஹுயை பின் அஹ்தப் இப்னு சஅய்யா மின் சிபித்தி அல்லாவி, அதாவது அவருடைய பரம்பரை. பொதுவாக ஏனைய சஹாபிய பெண்மணிகள், ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா எல்லாம் அவங்களோட பரம்பரை போகும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட போய் சேருது. அப்படி தானே? அவங்களோட பரம்பரையெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட போய் இடையில இணைஞ்சு கொள்ளும். இப்போ இவங்களை பொறுத்த வரையில் இவங்களோட வாப்பாட பேர் ஹுயை, அவங்களோட ஹுயைட வாப்பாட பேர் அஹ்தப், அப்புறம் சஅய்யா, அதுக்கு பிறகு அல்லாவி. இவர்களுடைய அந்த பரம்பரையில் தான் வராங்க. அல்லாவி இப்னு நபியுல்லா இஸ்ராயில் இப்னு இஸ்ஹாக் இப்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அலைஹிஸ்ஸா. அப்போ அல்லாவி பின் இஸ்ராயில் இப்னு இஸ்ஹாக் இப்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோட போய் சேருது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோட போய் சேருது. ஆனால் எந்த வழியால் வருதுன்னா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் வழியாக, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் வழியாக. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பரம்பரை எப்படி வருது? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தின் ஊடாக. புரியுதா உங்களுக்கு? ரைட். அப்போ இந்த பெண்மணி, அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு மின் துர்ரியத்தி ரசூலுல்லாஹ், மின் துர்ரியத்தி ரசூலில்லாஹ் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தோட போய் சேருது. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் யாரு?
மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரர். அப்பவே அப்போ அந்த வழியில் வாரதுனால இப்போ இவங்களுடைய வம்சாவளி வந்து யூத வம்சாவளி. இந்த பெண்மணி வந்து வம்சாவளி, அவர்களுடைய தொடர் வந்து யூத வம்சாவளியாக கணிக்கப்படுகிறது. அப்போ அவங்களுடைய பரம்பரை எப்படி இசாக் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அப்புறம் அந்த தொடரில் போய் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட தொடர்படுது. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம்னா அவங்களோட சகோதரர் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம். இப்போ இந்த செய்திகள் வரலாற்று குறிப்பு இமாம் தஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சீர் அலாமின் நுபலாவிலே பதிவு செய்திருக்கிறார்கள். அப்போ இந்த பேர் சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய இந்த செய்தி இமாம் தஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வரலாற்று புத்தகம் சீர் அலாமின் நுபலாவிலே பதிவு செய்திருக்கிறார்கள். அடுத்ததாக சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வரலாற்று குறிப்பில் நம்ம பேரை பார்த்தோம். அடுத்ததாக அவர்களுடைய தந்தை, அந்த தொடரை நம்ம பார்த்துட்டோம். சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தந்தை, அந்த வம்சாவளி நசப்னு சொல்லுவாங்க. நசப் அது அரபிகள்கிட்ட நான் அடிக்கடி சொல்கிற விஷயம். அரபிகள்கிட்ட அறியப்பட்ட முக்கியமான ஒரு வரலாறு அதாவது கலை, ஃபன்னும் மின் ஃபுனூன், அதாவது ஒரு அரேபிய கலை வம்சாவளி பற்றி அறிந்திருப்பார்கள். அதுக்கு பிறகு பின்னால் வந்த அறிஞர்கள்லாம் அதை பற்றி எழுதினாங்க. அது ஒரு முக்கியமான கலை. இப்போ சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தாய், சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய தாயோட பேர் பர்ரா பின்து சமௌஅல். பர்ரா பின்த் சமௌஅல் உக்து ரிஃபாஅ பின் சமௌஅல் மின் பனி குரைலா. இவருடைய தாய் வந்து அவங்களுடைய பேர் சமௌஅல், பர்ரா பின்து சமௌஅல், அதாவது அவருடைய தந்தையோட பேர் சமௌஅல், அவங்களோட உம்மாவோட பேர், அதாவது உம்மாவுடைய தந்தை, உம்மாவுடைய பேர் என்ன பர்ரா. அதே மாதிரி அவர்களுடைய சகோதரர், உம்மாவுடைய சகோதரர் யார்? ரிஃபா இபின் சமௌஅல் மின் பனி குரைலா. பனு குரைலா யாரு? யூத ஒரு குலம் பனு குரைலா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட யுத்தம் செய்தார்கள், போர் தொடுத்தார்கள் என்ற செய்தியெல்லாம் நம்ம பார்க்குறோம். அவருடைய இப்போ தாயோட பேர் தான் நம்ம ஒரு அறிவுக்காக இந்த சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா படிக்கும் பொழுது நம்ம அவங்களோட தாயை பற்றி தெரிஞ்சிருக்கணும் என்பதற்காக வேண்டி இந்த செய்தியை சொன்னால், அவருடைய தாயுடைய சகோதரன், தாயுடைய சகோதரன் ரிஃபா. இப்போ இது சம்பந்தமாக இமாம் இப்னு சஅத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தனது தபகாத்துல் குபுராவில் 8ஆம் ஜுஸ் 95வது பக்கத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள். இப்போ சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா திருமணம் முடிக்கிறதுக்கு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ இவர்களுடைய சகோதரர்கள், இவர சகோதரிகள், இப்படி அந்த வழிக்கு போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் இப்போ இவர்கள் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள்லேயும் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஆள். அப்போ சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி 2 பேரை திருமணம் முடிச்சிருந்தாங்க. ஒன்று சல்லாம் இப்னு மிஷ்கம், இவரை திருமணம் முடித்திருந்தாங்க. சல்லாம் இப்னு மிஷ்கம் அல் குரதி அவர்களுடைய அந்த பனு குரைலாவில் இழைக்கக்கூடிய ஒருவர் தான் சல்லாம் இப்னு மிஷ்கம்ங்கிறவர். அப்போ இதை சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா திருமணம் முடித்து அதுக்கு பிறகு சும்மா ஃபாரக்கஹா, அதுக்கு பிறகு அவங்கள விட்டு பிரிஞ்சிட்டாங்க. அதுக்கு பிறகு சல்லாம் இப்னு மிஷ்கம் அவர்களுடைய அந்த பிரிவுக்கு பின்னாடி திருமணம் முடித்தது வந்து கினானா இப்னு ரபி இப்னு அபில் ஹுகைக் அன்-நத்ரி. ரெண்டாவது யார் முடித்தது? சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள முதலாவது முடித்தது சல்லாம் இப்னு மிஷ்கம், ரெண்டாவது முடித்தது கினானா இப்னு ரபி என்பவர். அந்த ரெண்டாவது திருமணம் முடித்தவர் ஃபகுதில அன்ஹா யௌம ஹைபருடைய போர்க்களத்தில் என்ன செஞ்சார்? கொல்லப்பட்டார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி 2 திருமணம் செஞ்சுருந்தாங்க. அதில் கடைசியாக கினானா என்பவர் ஹைபரில் கொல்லப்படுகிறார். இந்த செய்தி தபகாத்துல் குப்ராவில் இமாம் இப்னு சஅத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 8ஆம் ஜுஸ் 95வது பக்கத்தில் பேசியிருக்கிறார்கள். இப்போ சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள திருமணம் முடிக்கிற வரலாறுக்கு முன்னாடி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பற்றி இமாம் தஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தனது சீர் அலாமின் நுபலா 2ஆம் ஜுஸ் 232 எழுதும் பொழுது சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா கான சஃபியா பின்த் ஹுயை ஷரீஃபா ஆக்கிலா, 2 விஷயத்தை சொல்கிறாங்க. கண்ணியமான பெண்மணி, ஒழுக்கமான
கண்ணியமான பெண்மணியாக இருந்தார்கள். அதே மாதிரி நல்ல புத்திசாலியாக, அறிவாளியாக இருந்திருக்கிறார்கள். சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா நல்ல புத்திசாலியாக, அறிவாளியாக இருந்திருக்கிறார்கள். அதே மாதிரி தான் நல்ல குடும்பம், அதே மாதிரி அழகான பெண்மணியாகவும் இருந்தார்கள் என்பதை வரலாற்றில் இமாம் தஹபி போன்ற அறிஞர்கள் சொல்கிறார்கள். அப்போ சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா நல்ல குலம், கோத்திரம், அறிவு, ஞானம், அழகு எல்லாமே உள்ள ஒரு பெண்மணியாக இருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டு சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா திருமணம் முடித்த பின்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டு மொத்தம் 10 ஹதீஸில் அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். எத்தனை ஹதீஸ்? 10. அது சஹீஹ் புகாரி, முஸ்லிம் 2 பேர் அறிவிக்கிற ஒரு ஹதீஸ் இருக்குது. மொத்தமாக 10 ஹதீஸ்கள் சரிதானே அறிவிக்கிறார்கள். இமாம் தஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இது பற்றி சீர் ஆலாமின் நுபலாவிலே எழுதியிருக்கிறார்கள். இப்போ சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள திருமணம் முடிக்கிறாங்க, எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள திருமணம் முடிக்கிறாங்க என்பதை பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைபருக்கு வந்து அங்கே ஹைபர் வெற்றி கொள்ளப்படுகிறது. வெற்றி கொள்ளப்பட்டால் இப்போ அங்கே ஹைபருடைய அந்த யுத்த காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றி கொள்கிறார்கள் அந்த இடத்துல. அப்போ அங்கே கனிமத்துகள் கிடைக்கும், அப்படி தானே யுத்தம் அந்த ஒரு முறை அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பேணப்பட்ட அந்த சூழலில் இருக்கக்கூடிய யுத்தம் நடந்து அப்புறம் கனிமத்து கிடைக்கும். அதில் சிறை கைதிகளாக பிடிக்கப்படுவாங்க. அதில் பிடிபட்டு வந்த பெண்மணி தான் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா. அப்போ அந்த பெண்மணி இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபஸ்ட்டு அவங்கள பற்றி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அந்த சிறை கைதியாக இப்படி இருக்கிறாங்க, அவங்கள பற்றி எந்த ஒரு ஐடியாவும் இல்லை, தெரியாது, அவங்கள பற்றி தெரியாது. சிலர் இப்போ இந்த செய்திகளோட சில தவறான விமர்சனங்கள் வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு அழகை பார்த்து அல்லது இப்படி போனாங்க அப்படின்னு சொல்லி விமர்சனங்கள் இருக்குது. அப்படி அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இதை பற்றி தெரியாது, அவங்க அதை பற்றி சிந்திக்கவே இல்லை, புரியுதானே? ரைட். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல எப்படி இவங்க கொண்டு வரப்படுறாங்க என்ற செய்தி அடுத்ததாக வரும். இப்போ உள்ள செய்தியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள தனக்காக தெரிவு செஞ்சு திருமணம் முடிக்கிறாங்கன்ற செய்தியை மட்டும் இப்போ நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. திருமணம் செஞ்சு முடித்து சத்துர் ரௌஹா என்ற இடத்துல அவருடைய மனைவி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு இல்லறத்தில் ஈடுபடுகிறார்கள் என்ற செய்தி வருது. அதே மாதிரி அவர்களுக்காக வலீமா அதை விருந்து கொடுத்ததாகவும் செய்திகளில் வருது. இந்த செய்தி அப்படி தொடர்ச்சியாக வருது. சஹீஹ் புகாரியில் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு 2235 செய்தியாக சஹீஹ் புகாரிலேயும் முஸ்லீமில் 1365 செய்தியாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த ஒரு செய்தியில் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடித்தார்கள், வலிமா விருந்து கொடுத்தார்கள் என்ற செய்தி இதில் சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ரைட். அடுத்ததாக இன்னும் ஒரு செய்தி சஹீஹ் புகாரில் அது தெளிவாக வருது. இப்போ அந்த ஹதீஸ் அறிவிக்கிற அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நாங்கள் அதாவது ஹைபரை வெற்றி கொண்டோம், ஹைபர் வெற்றி கொள்ளப்பட்ட பொழுது சிறை கைதிகள் கொண்டு வரப்பட்டாங்க, அதில் பெண்களும் இருந்தாங்க. இப்போ இந்த இடத்துல நிறைய யுத்தத்தில் வெற்றி கொள்ளப்பட்டு கிடைச்ச கனிமத்தோடு சேர்த்து இந்த பெண்களும் சிறை கைதிகளும் இப்படி கொண்டு வரப்படுறாங்க. இப்போ இந்த இடத்துல தான் திஹ்யத்துல் கல்பி ரலியல்லாஹு அன்ஹு, திஹ்யா அல் கல்பி ரலியல்லாஹு அன்ஹு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே இந்த பெண்களில் யாராவது ஒருவரை இன்னைக்கு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அலிசா. இப்போ இந்த திஹ்யா அல் கல்பின்னு வந்தத்தோட ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திட்டு போகிறேன். இந்த சஹாபியை பற்றி தெரியுமா உங்களுக்கு? என்ன ஏதாவது விசேஷம் இருக்குதா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மாஷா அல்லாஹ். ரைட். புகாரியில் 49:80 வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோட பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் வராங்க. நமக்கு தெரியுதுன்னா நம்ம இப்போ இதை என்ன செய்கிறோம், பேசுகிறதுனால அந்த ஹதீஸ் வந்ததுனால நமக்கு தெரியுது. நினைச்சதான் அந்த செய்தி உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறாங்க. அப்போ உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா கூட பேசிட்டு இருக்கும்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. அப்போ பேசிட்டு போன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு கேட்டாங்க யார் வந்தது அப்படின்ட்டு. அப்போ உம்மு ஸலமா ரலியல்லாஹு சொன்னாங்க, யார்? திஹ்யா வந்துட்டு போகிறாரு அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்கன்னு செய்தியை சொல்லும்பொழுது தான்
எனக்கு அது வந்த திஹியா இல்லை, அது ரசூல்லான்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சுன்னு சொல்லி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்கிற செய்தி சஹீஹ் புகாரியில் நான் சொன்ன மாதிரி 49-80 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது இந்த இடத்துல ஒரு மேலதிகமான ஒரு இல்முக்காக சொல்கிறேன். அப்போ அந்த திஹ்யா அல் கல்பி ரலியல்லாஹு அன்ஹு பாருங்கள், அந்த ஒரு சஹாபி ஒரு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வானவர் வகை கொண்டு வார மனிதர், வகை கொண்டு வார ஒரு மலக்கு இந்த மனிதருடைய தோற்றத்தில் வாரன்னா அப்போ அவருக்கு ஒரு சிறப்பு இருக்குது தானே, சிறப்பு இல்லாமல் இல்லை. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சங்கையான மனிதர் திஹ்யா அல் கல்பி ரலியல்லாஹு அன்ஹு வந்து ஃபகால யா நபி அல்லாஹ் அஅதினி ஜாரியா, எனக்கு இப்போ வந்துடக்கூடிய பெண்களில் ஒரு பெண்மணி எனக்கு தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. கால இத்ஹப் ஃபகுத் ஜாரியா, போங்க போயிட்டு ஒரு ஆள் எடுத்துக்கொள்ளுங்க, யார் வேணாலும் எடுத்துக்கன்னு அனுப்பிட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தனக்கு விருப்பமாக இருந்தாலும் கொடுத்துருவாங்க. நினைச்சானே ரசூல் ஸல்லல்லாஹு ஒரு பட்டாடை ஒரு ஆடை வந்து அழகான ஆடை அவங்களுக்கு கொடுக்கப்படுது. அப்போ அவங்க அணியறதுக்கு முயற்சி செய்யும் பொழுது ஒரு சஹாபி வந்து நல்ல அழகாகின்னு சொன்னாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கிருச்சு, அவங்களுக்கு பிடிச்சிருக்கின்னு இதை நீங்கள் எடுத்துக்கன்னு கொடுத்துட்டாங்க. அவங்க விரும்பி எடுத்தாங்க அணிகிறதுக்கு. அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவாக இருந்தாலும் இப்போ இவரை கேட்டோடனே நீங்கள் போய் எடுத்துங்க. இப்போ உண்மையிலே ஒரு வேறு அதாவது இஸ்லாத்தை விமர்சிக்கக்கூடியவர்களுடைய பார்வையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் எல்லாத்தையுமே எடுத்துக்கொண்டாங்க அல்லது அவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்திகள் நிறைய இந்த செய்திகளில் விமர்சனமாக வைக்கப்படுகிறது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி அல்ல. இந்த செய்தி சரியாக புகாரில் வரக்கூடிய ஒரு செய்தி. அப்போ சொன்னாங்க நீங்கள் போய் விரும்பினதை எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அப்போ இவர் யார், திஹ்யா அல் கல்பி ரலியல்லாஹு அன்ஹு வந்து ஃபஅഖத ஸஃபியா பின்த் ஹுயை, அவங்க வந்து என்ன செய்கிறாங்க ஸஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை எடுக்கிறாங்க. இப்போ ஸஃபியா ரலியல்லாஹு அன்ஹா யார் கைக்கு கீழே போகிறாங்க, திஹ்யா அல் கல்பி ரலியல்லாஹு அன்ஹு. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வேலையில் அவங்க பிஸியாக இருக்கிறாங்க. இப்போ இந்த நேரத்தில் ஃபஜா ரஜுலுன் இலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால, ஒரு மனிதர் வந்தார், ஒரு சஹாபி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஃபகால யா நபி அல்லாஹ் அஅதைத திஹ்யத ஸஃபியா பின்த் ஹுயை சய்யிதத குரைதா வன் நதீர் லா தஸ்லுஹு இல்லா லக். அழகா சொல்றார், வந்து சொன்னார் நீங்கள் வந்து ஸஃபியா பின்த் ஹுயை அவங்கள வந்து திஹ்யாக கொடுத்துட்டீங்க ரலியல்லாஹு அன்ஹும் கொடுத்துட்டீங்க. அப்போ அந்த பெண்மணி வந்து எப்படிப்பட்ட பெண்மணின்னு சொன்னால் பனு குரைலா அந்த நதீர் கோத்திரம் இருக்கிறாங்க, பனு நதீர் கோத்திரத்தினுடைய தலைவருடைய மகள் அலைசானே. அதாவது இப்படி அதாவது அவர்களுடைய அந்த வம்சாவளியில் உள்ள ஒரு தலைவி, அவர்கள் வாப்பா எல்லாம் கண்ணியமானவங்க அலைசானே, ரைட். அப்போ சய்யிதா குரைலா வன்னதிர், அப்போ வாப்பா நல்ல குடும்பம் குலம் கோத்திரம் அந்தஸ்தானவங்க, அதே மாதிரி இவரும் என்ன தலைவியாக குடும்பத்து அந்த அந்த கோத்திரத்தினுடைய ஒரு தலைவி, வாப்பா தலைவர்கள் தான் இவரும் என்ன தலைவி என்று சொல்லி சொல்கிறாங்க. இந்த பெண்மணியை பொறுத்தவரையில் இப்படி ஒரு அரச குடும்பத்தில் உள்ள, அதான் சுருக்கம், அரச குடும்பத்தில் நல்ல ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண், அந்த பெண் அது உங்களுக்கு தான் பொருத்தம். இப்போ இவங்க சொன்னதில் அர்த்தம் என்ன தெரியுமா, அதாவது உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தால் ரசூலை தான் முடிக்கணுன்ற அர்த்தத்தில் சொல்ல இல்லை. அந்த பெண்மணி நாளைக்கு இப்படிப்பட்ட ஒரு பெண்மணியை முகமது வந்து தூக்கி சாதாரண ஒரு மனுஷருக்கு கொடுத்துட்டாரு, அவர் பெரியவர் தானே, அவர் எவ்வளோ கண்ணியமானவர், அவர் கூட முடிச்சிருக்கலாமே வேற ஒரு ஆள் எடுக்கிறதுக்கு பகரமாட்டு மக்கள் சொல்லுவாங்களே. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தவறாக, அதாவது அவங்க செஞ்சது தவறல்ல, தவறாக விமர்சிக்கப்படலாம். அதாவது இந்த ஒரு உயர்ந்த இந்த பொருத்தப்பாட்டில் இந்த தலைவர் தலைவி இந்த பொருத்தப்பாட்டில் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒன்றை இந்த மனிதர்கள் வந்து தவறாக பேசுறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது. அதனால இது உங்களுக்கு தான் பொருத்தம், இந்த பெண்மணி உங்களுக்கு தான் பொருத்தம் என்று சொல்லி அவர் ஒரு அபிப்பிராயத்தை சொல்றார். அந்த வந்த மனிதர் வந்து சஹாபி வந்து அபிப்பிராயம் சொல்றார், இந்த தலைவி உங்களுக்கு தான் பொருத்தம் என்று சொல்லி. அப்ப இந்த நேரத்தில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி காண்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த நேரத்தில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் சொல்றது சரிதான், ஏன்னா அந்த பெண்மணியுடைய அந்தஸ்துக்கு கௌரவத்துக்கு நம்ம அந்த பெண்ணையும் கண்ணியப்படுத்தி தான் வேணும். அவ சிறை அதாவது இந்த யுத்த காலத்தில் அப்படி பிடிக்கப்பட்டதுனால அவட அந்தஸ்து நம்ம குறையக்கூடாது, நம்ம கண்ணியப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த கருத்து உண்மைதான். ஹைர் கால உதூஹு பிஹா ஃபஜா பிஹா. இப்போ அவங்க வந்தாங்க, அப்போ கூட்டிட்டு வாங்க யார ஸஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள. அந்த நேரத்தில் அவங்க பிடிபட்டிருக்கிறாங்க, அப்போ அவங்க கூட்டிட்டு வரப்படுகிறார்கள். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவங்களை தந்துட்டு யார் திஹ்யா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு உரிமை இருக்குது, தலைவர் தானே உரிமை இருக்குது, இவங்களை தந்துட்டு நீங்கள் வேற ஒரு ஆள் எடுத்துக்கொள்ளுங்க. நினைச்சேன் ஹுது ஜாரியத மின் சபி கைரஹா,
இந்த சஃபியா ரலியல்லாஹு அன்ஹுவங்கள எனக்கு நீங்கள் தந்துட்டு நீங்கள் வேற ஒரு ஆள் எடுத்துக்கங்க. அப்போ சஹாபாக்களும் உண்மையான ஈமான் உள்ளவங்க, தக்வா உள்ளவங்க, பேணுதல் உள்ளவங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முடிவுக்கு கட்டுப்படுறவங்க. முனாஃபிகள் கட்டுப்பட மாட்டாங்க. முனாஃபிகள் கேட்பாங்க, கட்டுப்பட மாட்டாங்க. மூமின்கள் சமிஅனா வ அத்தாஅனா. யகூதிகள் முனாஃபிகள் சமிஅனா வ அஸைனா, மாறு செய்வாங்க. ஐயோ, அது எந்த பேச்சும் இல்லை. திஹ்யா ரலியல்லாஹு அன்ஹு எந்த பேச்சும் இல்லை. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்களா, முடிச்சு, அவ்வளோதான். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ இவங்களை அடிமையாக வச்சுட்டிக்கிறது விரும்ப இல்லை. ஏன்னா இப்போ அடிமையாக வச்சுக்கிட்டீங்க, ஏன்னா இவங்க உயர்ந்த அந்தஸ்தில் நல்ல குலம் கோத்திரத்தோட, ஏன்னா இவரோட கணவன் கொலை செய்யப்பட்டிருக்கிறார், இவங்களோட குடும்பத்தில் பல பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க என்று இருக்கும்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅதகஹா அன்-நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅதகஹா அன்-நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வதஸவ்வஜஹா. அதுக்கப்புறம் அவங்க திருமணம் செய்து கொண்டார்கள். உரிமை விட்டு போட்டு திருமணம் செஞ்சாங்க. அடிமையாக இருந்தவங்க யார் ரசூலுல்லாஹ்க்கு கீழே? மனைவிமார்களை தாண்டி யார்? யாரு? மாரியா அல்-கிப்தியா. அவங்களோட மகன் தான் யாரு? இப்ராஹிம். அடுத்ததெல்லாம் யார் மூலமாக கிடைச்சாங்க? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. சரிதானே? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அதே மாதிரி மாரியா அல்-கிப்தியா கிடைச்சவங்க தான் இப்ராஹிம். ஹைர். இது ஒரு அந்த இடத்துல நான் மூடிட்டு போகிறேன். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ நான் ஏன் சொல்கிறேன், அந்த அடிமையாக மாரியா அல்-கிப்தியா வச்சுருந்தேன். அப்போ இந்த பெண்மணியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கடா, உரிமை விட்டாங்க. உரிமை விட்டு திருமணம் செய்து கொண்டார்கள். இது ஒரு விஷயம். இப்போ ஃபகால லஹு சாபித். சாபித் என்றால் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலிருந்து அறிவிப்பு செய்யக்கூடிய சாபித் இப்னு அஸ்லம் அல் புனானி. சாபித் இப்னு அஸ்லம் அல் புனானி. சும்மா திடீர்னு சாபித்னு வருதுன்னு சில நேரம் ஹதீஸை பார்க்கும்போது சாபித்னா இதுதான் விளைஞ்சா. அதாவது அறிவிப்பாளர் வரிசையில் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தொட்டு அறிவிக்கக்கூடியவர் யார்? சாபித் இப்னு அஸ்லம் அல் புனானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்க சொல்றாங்க, யா அபா ஹம்சா. அவர்கிட்ட இன்னும் ஒரு அறிஞர்கிட்ட கேட்கிறார், மா அஸ்தகஹா. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களுக்கு என்ன மஹர் கொடுத்தாங்க? இப்போ மஹர் சதாக் இப்படி சொல்லுவாங்க. அப்போ மா அஸ்தகஹா قال نفسها اعتقها وتزوجها حتى اذا كان بالطريق. ரைட். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள உரிமை விடுவதையே மஹராக ஆக்குனாங்க. விளங்குதா? கால நஃப்ஸஹா அஅதகஹா. அவங்கள உரிமை விடுறதையே என்ன செஞ்சாங்க? மஹராக ஆக்கி திருமணம் செய்து கொண்டார்கள். அப்போ இது சாபித் அல் புனானி, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த ரெண்டு பேரும் சம்பந்தப்படுறதுனால இன்னொரு செய்தியை நான் சொல்லிடுறேன். அனஸ் இப்னு மாலிக் அந்த சம்பவம் அப்படி அதில் அந்த இடையில இருக்குது. இந்த பகுதியை ஞாபகப்படுத்திட்டு போகிறேன். சாபித் அல் புனானி அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு தொட்டு இன்னொரு அறிவிப்பு செய்கிறாங்க. அது யாரை பற்றின்னு சொன்னால் உம்மு சுலைம். உம்மு சுலைம் யாரை திருமணம் முடிச்சாங்க? பயப்படாமல் சொல்லுங்க, பிள்ளையாயிருந்தா ஒன்றும் சொல்ல மாட்டான். யாரு? உம்மு சுலைம் யாரை திருமணம் முடிச்சாங்க? உம்மு சுலைமோட மகன் யாரு? அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ உம்மு சுலைமோட முதல் கணவனுக்குள்ளவர் தான் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. உம்மு சுலைம் திருமணம் முடிச்சது யார்? அபூ தல்ஹா. அபூ தல்ஹா உம்மு சுலைம்கிட்ட கேட்குறது தானே, நான் உங்களை முடிச்சுக்கவா அப்படின்னு. அப்போ அவர் முஷ்ரிக்காக இருந்தார். அப்போ உம்மு சுலைம் சொன்னாங்க, உங்களை மாதிரி முஷ்ரிக்க என்னால் முடிக்க இயலாது அப்படின்னு. ஏன்னா உம்மு சுலைம் ஒரு கண்ணியமான பெண்மணி. அப்போ உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இஸ்லாத்தை ஏற்றா அந்த சொல்கிறாங்க, நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றா, உம்மு சுலைம் அபூ தல்ஹா சொல்கிறாங்க, நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றா நான் உங்களை திருமணம் முடிச்சு கொள்கிறேன்னு சொல்லி. அப்போ அபூ தல்ஹா இவர் மஹர் கொடுக்குற அளவுக்கு, ஏன்னா உம்மு சுலைம் பெரிய கண்ணியமான கௌரவமான பெண்மணி, அவங்களுக்கு மஹர் அவங்களோட இது கொடுக்கணும், தரத்து கொடுக்கணும்டா. இப்போ யோசிச்சாங்க என்ன மஹர் செய்கிறது. அப்போ மஹர் என்ன கொடுக்குறது? அப்போ இன்தஸ்லம் ஃபதாக்க மஹரி. உம்மு சுலைம் சொன்னாங்க ஒரு வார்த்தை, நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அதுதான் என்னுடைய மஹர், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, அது மஹராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. நான் ஏன் இதை சொன்னால், இந்த அறிவிப்பாளர் வரிசையில் அனஸ் இப்னு மாலிக், சாபித் அல் புனானி வராங்க. சாபித் அல் புனானி அனஸ் இப்னு மாலிக் இந்த செய்தி அறிவிச்சு போட்டு ஒரு கருத்தை சொல்கிறாரு, நான் பார்த்த மஹர்லே சிறந்த மஹராக இதுதான் இருக்கிறது, இஸ்லாத்தையே மஹரா. ஏன்னா நினைச்ச கோடிக்கணக்கில் கேட்டிக்க, லட்சக்கணக்கில் கேட்டிக்கலாம், ஆனால் கேட்க இல்லை. அந்த பெண்மணி என்ன செஞ்சாங்க? இஸ்லாத்துக்கு வாரத மஹர் ஆக்குறேங்க என்று சொல்கின்ற அந்த வார்த்தை, நான் பார்த்த அந்த வரலாற்றில், நான் பார்த்த திருமண இந்த மஹர் கொடுத்ததில் சிறந்த ஒரு மஹராக இருக்கிறேன்னு சொல்லி இந்த சாபித் அல் புனானி என்ன செய்வார்? அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு ரிவாயத் செஞ்சு போட்டு இதை சொல்லுவார். இது இந்த இடத்துல பொதுவாக வரலாறுகளை பேச அறிஞர்கள் வரலாற்றில் ஒரு சின்ன பகுதியில் வரும்போது இப்படி சுட்டிட்டு காட்டிட்டு போவாங்கன்னா நமக்கு அதை பற்றி அதில் ஒரு நாலேஜ் கிடைக்கும், அதில் ஒரு அறிவு கிடைக்கும், முக்கியமான தெளிவுகள் நமக்கு கிடைக்கும். அப்போ இதே சாபித் தான் என்ன செய்கிறார்? அபூ ஹம்சாட்ட கேட்குறாரு, மா அஸ்தகஹா, அவங்க என்ன மஹராக கொடுத்தாங்க?
இப்போ இதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச மகர் என்ன? அவங்களோட உரிமை விட்டார்கள். ஹைர் ஹைர். இப்போ பாருங்க, கால இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி மகர் கொடுத்த பிறகு அப்படி போகிற நேரம் தான் இந்த செய்த ஜஹஸத்ஹா லஹு உம்மு சுலைம். இப்போ உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா தான் யாரை அலங்கரித்து அவங்கள அழகா மகளாக அலங்கரித்து ரசூலாட்ட அனுப்பி வச்சது யாரு? சஃபியா ரலியல்லாஹு அன்ஹாவை உம்மு சுலைம். அறிவிக்கிறது யாரு? அனஸ் பின் மாலிக். மகன் அறிவிக்கிறாரு உம்மாவை பற்றி. விளைஞ்சா யார் தன்னுக்கு தான் 10 வருஷம் யாரு ஹித்மத் பண்ணாங்களோ, யாருக்கு பண்ணாங்க? அனஸ் பின் மாலிக் 10 வருஷம் ஹித்மத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க எப்படி அந்த ஹதீஸில் அறிவிக்கிறது, அவங்களோட வரலாறுகள் எப்படி வருதுன்னு பாருங்க. எப்படி அந்த எல்லாமே ரசூல்லாவோட அந்த இணைப்புகள் எப்படின்னு பாருங்க. அப்போ உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா மெயினாக இருந்து அவங்க தான். இன்னும் சிலர் இருந்தாங்க. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா என்ன செஞ்சாங்க? தயார்படுத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இரவில் ஒப்படைத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இல்லறத்தில் ஈடுபட்டார்கள் செய்தி வருது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹாவங்களை திருமணம் முடித்து இல்லறத்தில் ஈடுபட்டு மனைவியாக ஏற்றுக்கொண்டு இப்போ திருமண வாழ்க்கை இங்கே தான் ஆரம்பிக்கிறது. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅஸ்பஹ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரூஸன் ஃபகால மன் கான இன்தஹு ஷைஉன் ஃபல்யஜி பிஹி வபஸத நிதஅன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ வலிமா கொடுக்கணும் தானே, வலிமா கொடுத்தாங்கன்னு முன்னாடி நம்ம பார்த்தோம். இப்போ இதில் தெளிவாக வருது. எப்படின்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விரிப்பை விரிச்சாங்க. விரிப்பை விரிச்சிட்டு சொன்னாங்க, யார் உங்கள்கிட்ட சஹாபாக்கள் தானே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை நேசிக்கிறவங்க சஹாபாக்கள். அப்போ அவங்கள பார்த்து சொன்னாங்க, இந்த விரிப்பில் உங்கள்கிட்ட என்னென்னலாம் பொருட்கள் இதோ அதெல்லாம் கொண்டு வந்து இதில் போடுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த வலிமாவை பாருங்கள். இப்போ நம்ம எந்த அளவு அந்த வலிமாவை போட்டு அலட்டிக்கொள்கிறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த வழிமுறையை பாருங்கள். ஆனால் உண்டு, சிறந்தது ஒன்று இருக்கிறது, அனுமதி ஒன்று இருக்கிறது. அனுமதிங்கிற பொழுது ரசூல்லா சொன்னாங்க அவங்களோட தரத்துக்கு கொடுங்கன்னாங்க. பெரிய கோடீஸ்வரன் ஐந்து போட்டு 3 பேரை சொல்லிட்டு வலிமா கொடுக்குறது அது தப்பு. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சொன்னாங்க, நீங்கள் திருமணம் முடிச்சிட்டீங்க போல என்ன அப்படின்னு கேட்டு போட்டு அவுலிம் வலோ பிஷா, குறைஞ்சபட்சம் ஒரு ஆடாவது அறுத்து வலிமா கொடுங்கன்னாங்க. இது அவங்க பணக்காரர் யார்? அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப். அதை சொன்ன ரசூலுல்லாஹ் இவங்க எப்படி அந்த தரத்துக்கு ஏற்ப செய்யணும். அலைசானே தரத்துக்கு ஏற்ப ஆடம்பரம் இல்லாமல் கடன் எடுத்து சும்மா வீணாக கடன் பட்டு பேருக்கும் புகழுக்கும் பெருமைக்கும் அது ஹராம், கூடாது, இஸ்ராஃப். வளைச்சான அதே நேரம் கஞ்சத்தனமும் இருக்கக்கூடாது. வளைச்சான் ஹைர். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் என்ன செஞ்சாங்க? ஒரு விரிப்பை விரித்து போட்டு உங்கள்கிட்ட என்னென்னலாம் இருக்குது. ஏன்னா சஹாபாக்கள் யுத்த காலத்துக்கு போகிற நேரம், அங்கே பயணங்கள் போகிற நேரம் அவங்க பொருளாதார அவங்களோட உணவுகள் இதெல்லாம் எடுத்துக்கொண்டு போவாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரிப்பை விரித்த உடனே ஒரு மனிதர் ஈச்சம்பழத்தை கொண்டு போட்டாங்க, அது மாதிரி நெய்யை கொண்டு போட்டாங்க. ஃபஜஅல அர்-ரஜுல் யஜி பித்தமர் வஜஅல அர்-ரஜுல் யஜி பிஸ்ஸமன். இப்படி என்ன அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் கொண்டு போட்டாங்க. ஹை அதுபோல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க என்றால் அதை எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு வரப்பட்ட எல்லா உணவு பதார்த்தங்களையும் சேர்த்து ஹைஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு உணவை தயாரித்தார்கள். அது செய்யப்படுது பல இப்போ எல்லாம் ஈச்சம்பழம், நெய், அது மாதிரி வேறு ரிவாயத்துகள், அதான் வேறு ரிவாயத்தில் பார்க்கும் பொழுது வேறு பொருட்கள்லாம் கொண்டு வந்தாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் ஃபஹாசு ஹைசன். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ ஒரு ஹைஸ் மாதிரி, அதாவது ஒரு வகையான பலகாரம், ஒரு இனிப்பு பதார்த்தம், அது உணவாக சஹாபாக்கள் அந்த காலத்தில் உள்ளவங்க விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவு பதார்த்தம், அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. ஃபகானத் வலீமத ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வலிமாவாக இருந்தது. இந்த செய்தி சஹீஹ் புகாரியில் நீங்கள் எடுத்து பார்க்கலாம், 371 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரைட். இப்போ திருமணம் முடிஞ்சுது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை இந்த இடத்துல திருமணம் செய்கிறாங்க. மனைவியாக அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார்கள். ஏனைய மனைவிமார்களோடு இவர்களும் ஒரு மனைவியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியாக இருக்கிறார்கள். இப்போ அவருடைய வாழ்க்கை இதான். இப்படி இப்போ ரசூல்லாவோட போயிட்டு இருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள், எங்களுடைய தாய்மார்கள், அவர்கள் அல்லாஹ் மன்னிச்சிட்டான். அவங்கள பற்றி நம்ம பேசவே கூடாது. அவங்களோட தவறுகள், குற்றம், குறைகள், தப்புக்களை நாம் பேசக்கூடாது. சஹாபாக்களுடைய விஷயத்திலேயும் நம்மளோட நாவுகளை பாதுகாத்து கொள்ள வேண்டும். சஹாபாக்கள் இல்லை, நீ மௌத்தா போன யாரை பற்றி நம்ம தப்பாக பேசக்கூடாது. மௌத்தா போனவங்க மட்டும் இல்லை, உயிரோடு இருக்கிறவங்களை பற்றியும் நம்ம தப்பாக பேசக்கூடாது. ஏன்னா நம்ம இன்னும் மௌத்தா இல்லையே, நம்ம என்ன நிலையில் இருக்கிறோன்னு யாருக்கு தெரியாது.
பார்த்தீங்களா அவங்க அப்படி இல்லை இப்படி இல்லை அப்படிங்குவாங்க. ஆனால் நம்மகிட்ட அது நிறைய இருக்கும். அதனால் நம்மளை தான் பார்க்கணும். குறிப்பாக நாம் சஹாபாக்களுக்கு, இமாம்களுக்கு, தாபீன்களுக்கு, நல்லோர்களுக்காக நாங்கள் துவா செய்யணும். அது குர்ஆன் சொல்லி தருது. பின்னால் வந்தவங்க முன்னால் உள்ளவங்க துவா செய்யணும். அவங்கள பற்றி அப்படி செஞ்சாங்க இப்படி செஞ்சாங்கன்ட்டு தோண்டி துருவி ஆராய்ச்சி பண்ணி விமர்சனம் பண்ணுற அளவுக்கு நம்ம ஒன்றும் நல்லவர்கள் கிடையாது. அவங்களோட தரத்தை யாரும் அடைய முடியாது. அப்போ இந்த ஒரு வாழ்க்கை போயிட்டு இருக்க நேரம் அல்லாஹ் மன்னிச்சுட்டான். ஆனால் சில செய்திகள் படிப்பினைக்காக சில ஹதீஸ் தொகுப்புகளில் பதிவு செய்யப்படும். சில செய்திகள் படிப்பினைக்காக அது பதிவு செய்யப்படும் இந்த உம்மத்துக்கு. ஆனால் அவர்களை பற்றி நல்லெண்ணம் உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்கணும். உதாரணமாக சஃபியா ரலியல்லாஹு அன்ஹான் போது நமக்கு அவங்களோட அழகு, அவருடைய குணம், அவருடைய அழகுனால் குணம், அழகிய குணம், அவருடைய இதெல்லாம் எங்களுக்கு என்ன எங்களோட தாய் எல்லாம் வந்துடும், அறிவு ஆற்றல். அது மாதிரி ஜுவைரியா ரலியல்லாஹுன்னா அவங்களோட சிந்தனை, அவங்களுடைய திக்ருடைய அந்த எண்ணம், என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த திக்ருடைய அந்த எண்ணம் அவர்கிட்ட பிரதிபலிச்சது. அதே மாதிரி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ் சலாம் சொன்ன பெண்மணி, சொர்க்கத்தில் முத்தாலான மாளிகையை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட பெண்மணி, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சலாம் சொன்ன எல்லாம் நம்ம புகாரில் வர ரிவாயத்தை நம்ம முன்னாடி பார்த்தோம். அதே மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உலகத்தில் இருக்கிற எல்லா பெண்மணிகளுடைய அறிவை ஒரு தட்டிலையும் ஆயிஷா நாயுடைய அறிவு ஒரு தட்டில் வச்சாலும் ஆயிஷா ரதியுடைய அறிவு தான் கூடும், மிகைக்கும், கணத்தால் பாரத்தால் கீழே போகும்னு சொல்லி இஸ்லாமிய அறிஞர்கள், மிகப்பெரிய இஸ்லாமிய அறிஞர் இப்னு ஷிஹாப் அஸ்-ஸுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அப்போ எனவே இப்படி ஒவ்வொரு பற்றி சிந்தனைகள் வரும், நல்ல விஷயங்கள் வரும், மோமீன்களுக்கு நல்ல உள்ளம் உள்ளவங்களுக்கு நல்லதாக வரும். அது யார்? அப்போ வரலாற்றில் எந்த ஒரு இதை எடுத்தாலும் நல்ல சிந்தனைகள் எங்களிடத்துல வர வேண்டும். ரைட். இப்போ பாருங்கள், இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மனைமார்களில் இப்போ ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா சென்ற வாரம் பார்த்தோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி தலாக் சொன்னாங்க, திரும்ப மீட்டி எடுத்துக்கொண்டாங்க. ஆனால் அவருடைய பக்குவம், அவருடைய இபாதத் எல்லாம் வந்து நேரடி அல்லாஹ்வால் சான்று பாரப்பட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உடனே வந்து என்ன ஹஃப்ஸாவை நீங்கள் மீட்டி எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொன்னதை நான் பார்த்தோம். ரைட். அதே ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா சம்மந்தப்படுறதுனால தான் இந்த செய்தியை சொல்கிறேன். அனஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, அனஸின் கால பலக சஃபியத் அன்ன ஹஃப்ஸா காலத் பின்து யஹூதி. ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா பொதுவாக எங்களுடைய தாய்மார்கள் அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்தி விட்டான், ரசூலுல்லாஹ்வோட சொர்க்கத்தில் இருப்பாங்க. மனைமார்கள் என்ற வகையில் சில அந்த ஒன்றோடொன்று என்ன சக்கலத்தின்னு சொல்லுவாங்க, அந்த மொழி வழக்கில் நான் அதை சொல்ல வரையில் விளங்குறதுக்கு அதை சொல்ல வரேன். அந்த என்ன அந்த பிரச்சனை கொஞ்சம் இருந்தது, 2 டீமாக இருந்தது. அதே மாதிரி வந்து அதெல்லாம் வரலாற்றில் சொல்கிறாங்க, அறிஞர்கள் சொல்கிறாங்க. அது ஒரு பிரச்சனையே இல்லை. அதாவது அவங்க அந்த ரோசப்படுற விஷயங்கள், ஆயிஷா ரலியல்லாஹு ரோசப்பட்டுக்கிறாங்க. ஏன்னா ஒரே கிளவியை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறீங்க, ஹதீஜா ரலியல்லாஹு பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு ரோசப்பட்டதெல்லாம் வருது. அது வந்து நம்ம வந்து அதை ஒரு எங்களோட தாய் ரோசப்பட்டதை நாங்கள் ரசிக்கிறோம் ஒரு இடத்துல எடுத்துகிட்டு போகணுமே தவிர பிள்ளையாக பார்க்க யாருக்கும் அருகதை கிடையாது. அல்லாஹ் அவர்களை மன்னிச்சிட்டான். இப்போ ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு நாள் இவங்களை பற்றி, சஃபியா ரலியல்லாஹு அன்ஹாவை பற்றி சொல்கிறது எப்படி சொன்னாங்கன்னா, யஹூதியுடைய மகள், பின்த் யஹூதி. அதான் இதை வந்து குறையா சொல்ல இல்லை, அதாவது குறையா யஹூதிய மகள் சொல்லி அந்த இவர்கள் அந்த மதத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த பரம்பரை ரீதியாக வந்து அவங்க யஹூதி பரம்பரையை சார்ந்த பெண்மணி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ஒரு தவறான ஒரு வார்த்தை, சொல்லக்கூடாது. ஆனால் அவங்க அந்த தவறாக உணராமல் சொல்லிட்டாங்க. சரிதானே? ஹை. அபூதர் ரலியல்லாஹு ஒரு சஹாபி சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? ஒரு சஹாபி சொன்னாங்க, அபூதர் ரலியல்லாஹு இப்னு சௌதா, கருப்பியின் மகனே என்று. அப்போ ரசூல் சொன்னாங்க, யா அபாதர் இன்னக இம்ரஉன் ஃபீக ஜாஹிலியா. அபூதர்ரே உங்களிடத்துல இன்னும் கொஞ்சம் ஜாஹிலியத் இருக்குது. அப்படின்னா ஜாஹிலியத் இருக்குன்னா அவங்க இஸ்லாத்தோட வெளியே போனது இல்லை, அந்த ஜாஹிலிய குணம் கொஞ்சம் இருக்குது, மாற்றிங்கன்னு சொன்னாங்க. யா அபாதர் இன்னக இம்ரஉன் ஃபீக ஜாஹிலியா. அப்போ இது மாதிரி வந்து பின்த் யஹூதி, இந்த குலம் கோத்திரம் பழைய விஷயங்களை எடுத்தெல்லாம் சொல்கிறதெல்லாம் தப்பான விஷயங்கள், அதை ரசூலுல்லாஹ் கண்டிச்சு சொல்கிறாங்க எங்களுக்கு. அப்படி சொன்ன உடனே இது சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா கேள்விப்பட்டு ரொம்ப கவலை வந்துருச்சு, ரொம்ப மனசுக்கு வருத்தம் ஆயிடுச்சு. அப்போ ஃபபகத் அழுது கொண்டிருந்தாங்க. அப்போ இவங்க அழுதுட்டு இருக்கிற நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க. ஃபதஹல அலைஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹிய தப்கி ஃபகால மா யுப்கீகி. அப்போ வீட்டுக்குள்ளே போகிறாங்க, சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அழுதுட்டு இருக்கிறாங்க. இப்போ கேட்டாங்க சஃபியாவை பார்த்து, உங்களை ஏன் நீங்கள் அழுகிறீங்க, என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபகாலத் காலத் லி ஹஃப்ஸா இன்னி பின்த் யஹூதி. ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா இப்படி என்னை பார்த்து பின்த் யஹூதின்னு சொல்லிட்டாங்க, அதனால எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக இந்த ஒரு வார்த்தை அவங்கள ரொம்ப மனசை காயப்படுத்தி இருக்குது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்கள், ஒரு ஆள் ஒரு காயத்தில் இருக்கிறேன்னு சொன்னால் இன்னும் காயப்படுத்தக்கூடாது ஒரு விஷயம். 2வது சரிமான்னு அப்படி விட்டுட்டு போகவும் கூடாது. 3வது ரசூலுல்லாஹ் செஞ்ச விஷயம் என்னென்னு சொன்னால், அந்த இடத்துல அந்த காயத்தை நீக்கிறதுக்கு என்ன சிறப்பு இருக்குது அதை சொன்னாங்க. ஒரு இடத்துல அவர் கஷ்டப்பட்டு இருப்பார்,
அவருக்கு அந்த இடத்துல தேவையானதை விட்டு போட்டு வேற ஏதோ சிறப்புகளை சொல்லியிருப்பாங்க. போங்கப்பா இப்போ நாயகர் நிலைமைக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. நல்லா அந்த அதாவது என்னடா இது ஒரு பொதுவான ஒரு சிந்தனை. இது நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு ஆள் எந்த பிரச்சனையில் இருக்கிறாரோ அந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்றதுக்கு விட்டு போட்டு நாளைக்கு நடக்க போகிறது, அங்கே நடந்தது இங்கே நடந்தது, இப்போ சம்மந்தமே இல்லாதெல்லாம் பேசி வெறுப்பு தான் வரும். நானே அழுதுட்டீங்கன்னா அவன் என்ன இப்படி சொல்லிட்டாண்டு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது ஒரு வழிமுறையை சொல்கிறாங்க. இது நான் படிப்பினை எடுத்துக்கொள்ளணும். யாராவது உங்கள்கிட்ட வந்து ஒரு பிரச்சனை சொல்கிறாங்கன்னா நேரடியாக அந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்ல பாருங்கள். அதை விட்டு போட்டு நீங்கள் அப்படி செஞ்சால் அப்படி நடக்கும், அப்படி செஞ்சால் அப்படி நடக்கும், இப்படி ஒரு பிள்ளை இப்போ எனக்கு பசிக்குது சாப்பிட்றதுக்குன்னா நீங்கள் உடனே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்தடுத்து பசி ஆறிக்க போகிறோம் அடுத்த விஷயங்களை சொல்லுங்கள். பசியோடு வந்து ஒருத்தன் கேட்குறான்னா நீங்கள் அதை வச்சு போட்டு அட்வைஸ் பண்ணியிருக்கீங்க 2 மணி நேரம் விளைஞ்சா. அதாவது ஹதீஸில் வருது இப்படின்னு நம்மளோட அறிவை காட்ட போகக்கூடாது. விளைஞ்சானே அதெல்லாம் பிழையான விஷயங்கள். இப்போ பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னகி லப்னத்து நபி, நீ வந்து ஒரு நபியுடைய பிள்ளை. யஹூதி பின்த் யஹூதின்னு அவங்க சொல்லிட்டாங்க, நீ ஒரு நபியுடைய பிள்ளை அப்படின்னா அந்த பரம்பரையில் வந்திருக்க. யஹூதின்னு சொல்றதுக்கு நீ வந்த பரம்பரை இப்னத்து நபி. வ இன்ன அம்மகி லநபி, உன்னுடைய வாப்பாவும் நபி, வாப்பாட சகோதரரும் நபி. வ இன்னகி லதஹ்த நபி, உன்னுடைய கணவனும் நபி. கணவன் யாரு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நீ ஒரு நபிக்கு கீழே இருக்கிறாய், உன்னோட வாப்பா நபி, உன்னோட வாப்பாட சகோதரன் நபி. அப்படி இருக்கும் பொழுது ஃபஃபீம தஃப்ஹர் அலைக்கி, அப்போ இப்படி இருக்கும்போது ஹப்ஸா எதை வச்சு உண்மையில இப்படி சொல்லலாம், இப்படி பெருமை அடிக்கலாம்? தன்னை ஒரு பெருமையாக பெருசாக காட்டி கொள்றதுக்கு என்ன இருக்குது? இவ்வளோ சிறப்பு உனக்கு தானே, இந்த சிறப்பு அவங்களுக்கு இல்லையே. புரியுதா? அவங்களுக்கு வேற சிறப்பு இருக்கு, சிறப்பு இல்லாமல் இல்லை. ஆனால் அப்படி இந்த அளவுக்கு பின்த் யஹூதின்னு சொல்லி இப்படி சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. நீ வந்து நபியுடைய மகள், உண்ட அதாவது தந்தையுடைய சகோதரர் நபி, நீ ஒரு நபி கீழே இருக்கும் பொழுது எப்படி பின்த் யஹூதின்னு சொல்லலாம் என்று சொல்லி போட்டு ஃபஃபீம தஃப்ஹர் அலைக்கி, இதை வச்சு நீ பெருமை கொண்டு மொழிபெயர்ப்பாங்க. அது தவறான மொழிபெயர்ப்பு, வேற ரிவாயத்தில் வச்சு. அப்போ இந்த இடத்துல இந்த ஹதீஸ் இதுக்கு சரியான விளக்கம் என்னன்னா, இதை விட அதாவது ஃபஃபீம தஃப்ஹர் அலைக்கி, இதை உன்னை விட பெருமை கொள்றதுக்கு, உன்னை விட பெரிய அளவுக்கு பேசுறதுக்கு, இன்னும் பெரிய ஆளை காட்டிக்கொள்றதுக்கு ஹப்ஸா ஒன்றும் இல்லையே, நீ தான் இந்த சிறப்புகளுக்குரியவன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லி போட்டு சும்ம கால இத்தகில்லாஹ யா ஹப்ஸா. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களுக்கு மனசை ஆற்றுப்படுத்தி அமைதிப்படுத்தி சரியான மெசேஜை சொல்லிட்டு தவறு செஞ்சவங்களையும் அழகா சொல்றாங்க. ஹப்ஸா அப்படி இப்படின்னு போட்டு திட்ட இல்லை, இத்தகில்லா யா ஹப்ஸா, இது போதும். ஹப்ஸா நீங்கள் அல்லாஹ்வை பயந்துக்குங்க, ஹப்ஸா நீங்கள் அல்லாஹ்வை பயந்துக்குங்க. ரவாஹு திர்மிதி வஸஹஹஹு, திர்மிதியில் 3894 செய்தியாக வந்திருக்கிறது. இந்த ஹதீஸ் சஹியான ஹதீஸ், அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சஹியாக பதிவு செய்திருக்கிறார்கள். அது மாதிரி அஹ்மதில் 12415 செய்தி, அஹ்மதில் நசாயி ரஹ்மத்துல்லாஹி சுனல் குப்ராவில் 8919 செய்தியாக இந்த செய்தியை பதிவு செய்திருக்கிறார்கள். அப்போ இந்த சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வாழ்க்கையில் நடந்த இந்த சம்பவம் வந்து பெரிய ஒரு படிப்பினை எங்களுக்கு சொல்கிறது, பெரிய ஒரு படிப்பினையை சொல்கிறது. அப்போ எந்த ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கிறார்கள். இப்போ இந்த மனைவிக்கு என்ன சொல்லணுமோ அதை சொன்னாங்க, இந்த மனைவிக்கு என்ன சொல்லணுமோ இதெல்லாம் சின்ன விஷயம் தானே, இதெல்லாம் இதுக்கெல்லாம் அழுதுட்டு இருக்கிறதா, அப்படி அல்ல. அந்த நேரத்தில் அவங்க எந்த வழியில் இருக்கிறாங்களோ அதைத்தான் நம்ம பார்க்கணும். யாராவது உங்கள்கிட்ட ஏதாவது கஷ்டம் சொல்லும் பொழுது நீங்கள் அப்படி கஷ்டப்பட தேவையில்லை, அல்லாஹ் உங்களுக்கு ஹைரை நல்லவ தருவான், அப்படி ஏதாவது நல்ல வார்த்தையை சொல்லி அவங்கள என்ன செய்யணும், அதில் இருந்து அவங்களோட அந்த ரணத்தை, அவர்களுடைய அந்த வலியை நாம் குறைக்க வேண்டுமே தவிர மேலோட்டமாக அப்படி சொல்லிட்டு போகிறதும் இல்லை. நல்ல இதை புரிந்து கொள்ள வேண்டும். இது திருமண வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் நாம் பேணிக்கொள்ள வேண்டும். இப்போ என்ன செய்வாங்கண்டா, வீட்டில் உங்களோட சொந்த மனைவி, படிப்பினை சொல்கிறேன், சொந்த மனைவி கூட சில பொழுது உங்களோட ஃபெமிலியால் வார நியூஸ்களில் கேள்விப்பட்டு கவலையில் வைப்பாங்க. அது எங்களோட வாப்பா சொன்னதுக்கு நீங்கள் அழணுமா அப்படின்னு வாப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணுறது பிள்ளை. நீங்கள் சொல்லணும், வாப்பா அப்படி தப்பாக செஞ்சிட்டாங்களா, அத்தா அப்பா வாப்பா அப்படி சொல்லிட்டாங்களா, அப்போ நீங்கள் இது வந்து அவங்க சொன்னது பிள்ளை தான், அவங்க தெரியாமல் சொல்லிட்டான், அல்லாஹ் அவங்கள மன்னிப்பானாக. நீங்கள் அந்த அளவுக்கு இல்லை, உண்மையே பேசணும். அப்படி அவங்க சொன்னது சரியா இருந்தால் நீங்கள் சரியை சொல்லி அவங்க சொன்னதில் சரிக்கு நியாயத்தை பேசணும், நீங்கள் திருத்திக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லணும். இப்போ ஹப்ஸா ரலியல்லாஹு சொன்ன மாதிரி சொல்லணும், அல்லது ஆயிஷா அந்த சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா சொன்ன மாதிரி சொல்லணும். ரெண்டில் ஒன்றை சொல்லணும். இப்போ அதே மாதிரி சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் பொழுது யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நல்ல விஷயத்தை உணர்த்தணும். நீங்கள் செஞ்சது பிள்ளை, இப்படி செஞ்சது பிள்ளை. சில பொழுது வந்து நம்ம வந்து மனைவியை திருமணம் முடிச்சு வைப்போம், ஆனால் என்ற சகோதரர்கள், என்ன வாப்பா அம்மா யார் எதை சொன்னாலும் அது கொஞ்சம் பொறுமையாரி
அப்படின்னு சொல்லி போட்டு அவங்களோட காயங்கள், அவர்களோட கவலை பிரச்சனை பற்றி அலட்டிக்கொள்றதே இல்லை. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணும், முடியுமான அளவு கனிவான வார்த்தைகளை சொல்லணும், அன்பான வார்த்தைகளை சொல்லணும். அவங்க எல்லாம் அப்படி சொன்னாலும் பரவாயில்ல, நான் உன்னோட இருக்கிறேம்மா, நான் உனக்கு பக்கத்தில் இருக்கிறேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நான் உன்னோட இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படணும் போது அவங்க அந்த கவலையெல்லாம் மறந்து போயிடும். அதே மாதிரி நாங்களும் சேர்ந்துட்டு ஏண்ட வாப்பா சொன்னதுக்கு அழுதுட்டு இருக்கிறா அப்படி இப்படி நம்ம கூட வியாக்கியானங்கள் பேசக்கூடாது. எல்லா மனிதர்களுக்கும் உணர்வு இருக்கிறது. எல்லா மனிதர்களுக்கும் தனக்கென்று சுய கௌரவம் இருக்கிறது. அதை கணவன் பேரில் உரிமை மீறி விடக்கூடாது, மனைவி என்ற பேரில் உரிமை மீறி விடக்கூடாது, கணவனுடைய தந்தை தாய் என்று உரிமை மீறி விடக்கூடாது, நினைச்சதையெல்லாம் செய், வேலைக்காரி மாதிரி பயன்படுத்துறது, இப்படியான விஷயங்கள் எல்லாம் கூடாது. அப்படி நடக்கின்ற பொழுது நாம் ஒரு நல்ல கணவனாக இந்த செய்திகளை அவர்களுக்கு சொல்லி அவர்களை சரியான முறையில், அவர்களுடைய மனசை நொந்திருந்தால், உள்ளம் பாதிக்கப்பட்டிருந்தால், அவர்களை நல்ல வழியில் நல்ல முறையில் அவர்களை தேர்த்தி அவர்களை மனசை சங்கைப்படுத்தி சாந்திப்படுத்த வேண்டும். அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. இந்த செய்தியில முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, வாப்பா நபின்னு சொன்னாதானே. யார் அது வாப்பா? யாரு? ஹாரூன் இப்னு இம்ரான் அலைஹிஸ்ஸலாம். லிஅன்னஹா மின் ذُرِّيَّتِهِ, ஏன்னா அவங்களோட பரம்பரை வந்ததுனால அதை சொன்னாங்க. அப்போ அவங்களோட சகோதரர் யாரு? மூசா இப்னு இம்ரான். அதான் இன்னொரு அறிவிப்பு, இன்னொரு சில அறிஞர்கள் அது சொல்லும் பொழுது இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க. சில அறிஞர்கள் அது சொல்கிறாங்க. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அந்த வாப்பா அந்த பரம்பரையை சொல்கிறாங்க. இஸ்ஹாக் அது மாதிரி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்கிறாங்க. ஏன்னா சகோதரர்கள் தான் ரெண்டு பேரும், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தையும் சில அறிஞர்கள் சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ இந்த செய்தியில் இப்போ நாங்கள் இந்த ஒரு படிப்பினை எடுத்துக்கொண்டோம். அந்த செய்தியில் வரக்கூடிய நபி யாரு, அவருடைய நபியுடைய சகோதரி யாரு, சரியான கருத்து அதுதான். யாரு? ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம். இன்னொரு கருத்து கீல்னு சொல்லுவாங்க, அதுக்கு சரியான கருத்து. அதே மாதிரி இன்னொரு கருத்தும் இருக்குது சொல்லுவாங்க. அது ஒரு விஷயம். ரைட். இப்போ சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரெண்டு பேருடைய திருமண வாழ்க்கையில் ரொம்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ரொம்ப பாசமாக இருந்தாங்க. சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா ரொம்ப ரொம்ப பாசத்தோடு வாழ்ந்தாங்க, அவ்வளோ அன்பாக இருப்பாங்க. எப்படின்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஅ்திகாஃப் இருப்பாங்க பள்ளியில் நோன்பு காலத்தில். பொதுவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக நோன்பு காலத்தில் இருந்த செய்திகள் வருது. அப்போ இந்த செய்தியில் வருது, அன்னஹா ஜாஅத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஸூருஹு வ ஹுவ முஅ்தகிஃப் ஃபில் மஸ்ஜித் ஃபில் அஷ்ரில் அவாகிர் மின் ரமதான். ரமதானில் கடைசி 10 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஅ்திகாஃப் இருக்கும் பொழுது, கடைசியில் ரமதானில் இஅ்திகாஃப் இருக்கும் பொழுது, இப்போ சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்வாங்கன்னா, ரசூலுல்லாஹை சந்திக்கிறதுக்கு பள்ளிக்கு வருவாங்க. விளைஞ்சா இப்போ தஸூரு வஹுவ முஅ்தகிஃப் ஃபில் மஸ்ஜித் ஃபில் அஷ்ரில் அவாகிர் மின் ரமதான் தும்ம காமத் தன்கலிப். ரசூலுல்லாஹோட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு போவாங்க. இப்போ வீட்டில் 10 நாள் இல்லை, அப்போ அவங்களுக்கு அந்த ஞாபகம் வருது, பள்ளியில் பேசிட்டு போகிறாங்க. இப்போ சிலாக்கள் இபாதத்தின் பேரில் ஃபோனெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு 10 நாள் உட்காந்துருக்கிறாங்க. பிள்ளைக்கு பாலும் இல்லை, ஒரு திங்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இது ரசூலுல்லாஹ்க்கு நீங்கள் இஸ்லாத்தை படித்து கொடுக்கணும் அப்படின்டா. ஃபோன்லாம் தேவைண்டா, அதுக்குன்னு சொல்லி ஃபோன் எடுத்துட்டு கேம் விளையாடிட்டு இஅ்திகாஃப் இருக்கும் பொழுது அது அங்கேயும் போயிடக்கூடாது, ரெண்டு தீவிர நிலைக்கும் போயிடக்கூடாது. மேலேயும் போயிடக்கூடாது, மலக்காயிரவும் கூடாது, மிருகமாயிரவும் கூடாது, மனுஷனாக வாழ நல்ல மனிதனாக. விளைஞ்சா சில அறிஞர்கள் சொல்லுவாங்க, இளைஞர் அப்படி சொல்லுவாங்க. அப்போ இந்த ஒரு செய்தி என்னென்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொம்பளைலாம் பார்க்கப்பட, நீங்கள் போங்க மனைமார் அப்படின்னு சொல்லுவாங்க. சில ஆட்கள் என்ன செய்வாங்கன்னா, வீட்டுக்குள்ளே வருவாங்க, மனைவியிட கைப்பற்றும், உடனே திரும்ப போய்த்து ஒழு செய்ய போயிடுவாங்க. ஏன்னா மனைவியை பட்டா ஒழு முறிஞ்சிடும்ட்டு. நினைச்சா அது ஷாஃபி மதுஹபில். குர்ஆனில் ஹதீஸில் நேரடியாக பார்க்கும்போது அப்படி ஒழு முறியாது. ஏன்னா சிலவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகிறாங்க, காலை தட்டி விடுறாங்க. என்னச்சுண்ணே? அப்போ இந்த மாதிரி சில பேணுதல் பேரில் பைத்தியார்த்த அதை நான் அது ஏன் அப்படி சொல்லணும்டா, சும்மா மார்க்கத்தை போட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு லேசாக பட்டா போதும், ஒய்ஃபுக்கு போட்டு திட்டிட்டு போய் தொலைச்சிட்டு வருவாங்க. நான் ஒழிச்சிட்டு தெரியாது அவனுக்கு பக்கத்தில், நான் கண்ணால் பார்த்ததுனால சொல்கிறேன் நான். அப்போ இஸ்லாம் தெரியாததால் உள்ள பிரச்சனைகள். அப்போ இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, இதெல்லாம் படிப்பினை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியாதா, சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா தெரியாதா? அது கடைசி 10 இஅ்திகாஃப் இருக்கிற நேரம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் அந்த குர்ஆனை படித்து கொடுக்குற அந்த ரமதானுடைய காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியெல்லாம் இருக்கிற நேரத்தில் அவங்க வாராங்க. ஏன்னா ஒரு மனைவிக்கு ஒரு பெண்ணுக்கு என்று சொல்லி ஆசாபாசங்கள் இருக்கும். குறைஞ்சபட்சம் பேசுறதுக்காக டைம் கொடுங்க, பேசணும். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஅ்திகாஃப் இருக்கும்போது அவங்களுக்கு அவங்கள தேடுது, அவங்க மனசு அவங்களுக்கு என்ன சொல்லுது, அன்பு. வாராங்க, என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ பேசி முடிஞ்சு இப்போ இப்போ அவங்க போகிற நேரம், திரும்பி போகிற நேரம், ஃபகாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள திரும்ப போகிற நேரத்தில் கொஞ்சம் நேரம் என்ன செய்வாங்க, ஓரளவு என்ன செய்வாங்க, அவங்களோட போவாங்க.
ஹத்தா இதா பலக கரீப மின் பாபில் மஸ்ஜித் இந்த பாபி உம்மி சலமா ஜௌஜி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ பக்கத்தில் தான் அறைகள் இருந்து ரசூலுல்லாஹ் மனைமார. அப்போ உம்மு சலமா ரலியல்லாஹு அந்த எல்லை தான் பள்ளியோட இல்லை. உம்மு சலமா ரலியல்லாஹுடைய அந்த வாசலுக்கிட்ட வரும் பொழுது, உம்மு சலமா தெரியும் தானே ரலியல்லாஹு அன்ஹா, முக்கியமான சஹாபியா. அவங்களோட வரலாறு ரொம்ப ஒரு வித்தியாசமான அழகான ஒரு வரலாறு. அப்போ ரசூலுல்லாஹுடைய மனைவி அவங்களோட வாசலுக்கிட்ட வரும் பொழுது, இப்போ சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட அந்த வாசலுக்கிட்ட வரும் பொழுது, பக்கத்தில் வரும் பொழுது பாருங்க, சரி போய்த்து அம்மா அப்படின்னு இல்லை, அந்த ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கணும். மனைவி வேலைக்காரி அல்ல, மனைவி வந்து வேலைக்காரியோ உடுப்பு கழுவித்தார சாப்பாடு சமைத்தார ஆள் இல்லை. அந்தளவு ரசூலுல்லாஹ் மதிச்சாங்க. நாங்கள் கணவன் வரும்பொழுது தான் நீங்கள் எல்லாம் எதிர்பார்க்கணும் அப்படின்ட்டு இல்லை, மனைவி வரும்பொழுது மனைவிக்கும் அந்த ரெஸ்பெக்ட், அன்பை, அவங்களோட உணர்வை, ஃபீலிங் இதெல்லாம் மதிக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய்த்துவாமான்னு அனுப்ப இல்லை, பக்கத்தில் தானே அப்படி அனுப்பல. கொஞ்சம் என்ன அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் அவங்களோட சேர்ந்து போகிற நேரம் தான் ஒரு சம்பவம் நடக்குது. நம்ம எல்லாருக்கும் அது தெரியும். அந்த சம்பவம் என்ன நடக்குதுண்டா, இப்போ இந்த உம்மு சலமா ரலியல்லாஹு அந்த வீட்டு பக்கத்தில் வார நேரம் தான் ரெண்டு மர்ர பிஹிமா ரஜுலானி மினல் அன்சார், அன்சாரி சஹாபாக்களே ரெண்டு பேர் அதை கடந்து போகிறாங்க. ரசூலுல்லாஹ் சஃபியா ரலியல்லாஹு வரும்பொழுது ரெண்டு பேர் கடந்து போகிறாங்க. ஃபஸல்லமா அலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்க ரெண்டு பேர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது சலாம் சொல்லிட்டு அப்படி போயிட்டாங்க. சரிதானே? இப்போ அவங்க கடந்து போனோடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால லஹுமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா ரிஸ்லிக்குமா, கொஞ்சம் நில்லுங்கன்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்லிட்டு கடந்து அவசரமாக போயிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் நில்லுங்க அப்படின்னாங்க. அலா ரிஸ்லிக்குமான்னா கொஞ்சம் பொறுங்க அப்படின்ட்டு. காலா சுப்ஹானல்லாஹ் யா ரசூலுல்லாஹ், அதாவது அவங்க சொன்னாங்க என்னென்னு சொன்னால், அதாவது இது வந்து கொஞ்சம் தாமதமாக இருங்க, இது வந்து என்ன என்னுடைய மனைவி சஃபியான்னு சொல்கிறாங்க. இப்போ இதை சொன்னோடனே அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ரொம்ப கஷ்டமாயிருச்சு, ரொம்ப மனசு கஷ்டமாயிருச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நாங்கள் சந்தேகப்படுவோமா? சந்தேகப்பட மாட்டோம். என்ன அப்போ ரசூலுல்லாஹ் எங்களை நாங்கள் சந்தேகப்பட்டோம்னு ரசூலுல்லாஹ் நினச்சிட்டாங்களோன்னு நினச்சிக்கவலை. புரியுதா உங்களுக்கு? இப்போ ரசூலுல்லாஹ் வந்து இப்படியெல்லாம் சொல்ல தேவையில்லையே. ரசூலுல்லாஹ் ஏதாவது தப்பு பண்ணுவாங்களா? ரசூலுல்லாஹ் பற்றி நம்ம அப்படி நினைப்போமா? நினச்சா நம்மகிட்ட ஈமான் இருக்குதா? அப்படி அவங்க ஈமான் ஸ்ட்ராங் ஆயிருந்தாங்க. ஆனால் இவங்க அவங்களோட பொறுப்பு தானே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி போட்டு அவங்க முக்கியமான ஒரு பாயிண்ட் அங்கே சொல்கிறாங்க, இன்ன ஷைத்தான யப்லுகு மினல் இன்சானி மப்லகத் தம் வ இன்னி கஷீது அன் யக்ஸிஃப ஃபீ குலூபிக்குமா ஷைஆ. இன்ன ஷைத்தான யஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத் தம், ஷைத்தான் மனிதனுடைய இரத்தம் ஓடும் நாளங்களிலெல்லாம் ஷைத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறான். அப்படின்னா ஷைத்தானுடைய சூழ்ச்சி அப்படி இருக்கும். அப்போ நான் பயந்தேன், அதாவது ஷைத்தான் இந்த ரத்தம் ஓடுற மாதிரி, என்ன ரத்தம் ஓட்டம் இருக்கிற மாதிரி அவனோட சூழ்ச்சி அங்கே ஓடிட்டு இருக்குது. அப்போ அதை பயந்தேன் நான். அதனால தான் நான் சொன்னேன், நான் பயந்தேன் அப்படின்னா அவன் வந்து ஏதாவது உள்ளத்தில் அவனை போட்டுவிட்டான். நீங்கள் நினைக்க மாட்டீங்க, உள்ளத்தில் அவன் ஏதாவது போட்டுட்டான்டா, அதை பயந்து நான் இதை சொன்னேன்னு சொன்னாங்க. ஹை, அப்போ இந்த செய்தியில் இருந்து நமக்கு முக்கியமான ஒரு படிப்பினை, பொதுவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை நேசிச்சிருக்கிறாங்க. சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நேசிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி நேசம் என்பதை தாண்டி நேசத்தை வெளிப்படுத்துறது மிகணும். இப்போ நேசம்ங்கிற நான் ஒன்று நேசிக்கிறேன் தான், ஒரு பேச்சும் இல்லை ஒன்றும் இல்லை. அப்படி இருந்தால் நேசம் வெளிப்படுத்தப்படாத வரை நேசத்துக்கு பெருமானம் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? நேசம் வெளிப்படுத்தப்படும். நான் உங்களை நேசிக்கிறேன், அதை வெளிப்படையில் செயலாக வரணும். பேச்சில் இருக்கணும், அந்த கரிசனையில் இருக்கணும், அக்கறையில் இருக்கணும், ரெஸ்பெக்டில் இருக்கணும். இதெல்லாம் நேசத்தின் வெளிப்பாடுகள். சும்மா நேசிக்கிறேன்னு சொல்லி வேலைக்காரி மாதிரி வச்சுருக்கிறது, அந்த காரியத்தை சாதிக்கிறதுக்கு அப்படி இருக்கக்கூடாது. ஹைர், ரசூல் எங்கள் அழகான முன்மாதிரி சொன்னாங்க. இந்த செய்தி சஹீஹுல் புகாரியில் 3101 செய்தி, 3101 செய்தியாக சஹீஹுல் புகாரியில் பதிவாகி இருக்கிறது. ஹைர், இதில் இருந்து நாம் இந்த படிப்பினை பெற்றோம். ஹைர், அடுத்ததாக பாருங்க, இதில் இன்னொரு வரலாற்று குறிப்பை ஞாபகப்படுத்திட்டு அடுத்த ஒரு செய்திக்கு வரேன். இப்னு சஅத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு இருக்கிறார்கள் தபக்காத்துல் குப்ரா 8 ஜுஸ் 102வது பக்கத்தில், அன் ஆமினா பின்த் கைஸ் அல் கிஃபாரியா காலத், ஆமினா பின்த் கைஸ் அல் கிஃபாரியா சொல்கிறாங்க, அன இஹ்தா நிசா அல்லாத்தி ஜஃபஃப்ன சஃபியத்தை யௌம தஹலத் அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அவங்க இல்லறத்தில் ஈடுபடுற நேரம் சஃபியா ரலியல்லாஹு அழகுபடுத்திய அலங்கரித்தவர்களை நானும் முறான்னு சொல்லி போட்டு அவங்க சொன்னாங்க, ஃபஸமிஅதுஹா தகூல், நான் சஃபியா சொல்வதை நான் கேட்டேன், மா பலக்து 17 சனா யௌம தஹல்து அலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை திருமணம் முடிக்கும் பொழுது எனக்கு எத்தனை வயசாக இருந்தது? 7 10னா 17. சபா அஷரானா எத்தனை? சபாண்டா 7, அஷரானா என்ன 10, ரெண்டும் என்ன சபா அஷராண்டா. எனக்கு 17 வயதாக இருந்தது. அப்போ அதுக்கு முன்னுக்கு 2 திருமணம் முடிச்சுக்கிறாங்க. ஆனால் பொதுவாக
அரபியல் வந்து இப்போ 5-6 வயசுலலாம் அவங்க பெரிய தோற்றம் வந்து. இப்போ தான் நம்ம என்ன செய்கிறோம், முந்தின காலத்தில் உள்ள அந்த தோற்றங்கள்லாம் என்ன கொஞ்சம் கூட இருந்து. இப்போ நீங்கள் ஆதுவர்க்கத்தை எடுத்து பாருங்கள், கான்னஹும் அஜாஸ் நஹ்லின் ஹாவியா, பிடுங்கெறியப்பட்ட ஈச்ச மர குத்திகளை போல இருந்தாங்கண்டா இந்த மூட்டா எவ்வளோ அவசரம் ஏந்திப்பாங்க. அது அந்த குரானே சொல்லுது, நேரடியாக குரான்லேயே சொல்லப்படுது. அதனால் அந்த காலத்தில் உள்ள அந்த 10, 15 வயசு, 16, 17 எல்லாம் பெரிய ஒரு இதாக இருந்தது. அதே நேரம் 10 வயசில் கூட பெரிய தோற்றம் இருந்தது. இப்போ நீங்கள் ஒரு 2 ஜென்ரேஷன் முன்னாடி நீங்கள் அரபு சமூகத்தை பார்த்தாலும் அப்படி இருக்கும். ஹைர். அப்போ எனவே ரசூலா திருமணம் முடிக்குமா அவங்களுக்கு வயசு எத்தனை என்பதையும் இந்த செய்தி எங்களுக்கு சொல்லித் தருது. கால அபு உமர் இப்னு அப்துல் பர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இப்னு அப்துல் பர் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறது எப்படின்னா, சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு அடிமை பெண் இருந்தாங்க. அவங்க உமர் ரலியல்லாஹு இடத்துல வந்து சொன்னாங்க, ஃபகாலத் இன்ன சஃபியா துஹிப்பு சபத், சஃபியா வந்து சனிக்கிழமை விரும்புகிறாங்க. வத்தசில் யஹூதிகளோட ரொம்ப நெருக்கமாக தொடர்பாகிக்கிறாங்க. இந்த 2 குற்றச்சாட்டை வந்து சொல்லிட்டு போய்த்தா. யார்? சஃபியா அடியானுடைய அடிமை பெண்மணி சொல்லிட்டு போய்த்தாங்க. ஃபபாத் உமர் யஸலு, இப்போ சஃபியா ரலியல்லாஹு வரவழைச்சி உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, ஃபகாலத் ஏன் இப்படி இந்த மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி யார் கேட்குறாங்க? உமர் ரலியல்லாஹு கேட்குறாங்க. கேட்ட உடனே அம்மா சபத் சனிக்கிழமை, ஏன்னா யூதர்களோட சனிக்கிழமை சம்மந்தப்படுது. சபத் சனிக்கிழமை ஃபல முஹிப்பு முந்து அப்துல் அல்லாஹ் பிஹி அல் ஜும்மா, எப்போ அல்லாஹ் ஜும்மா தினத்தை மாற்றினானோ அந்த முஸ்லீம்களுக்கு வெள்ளிக்கிழமை எப்போ மாற்றப்பட்டதோ, ஜும்மா தினத்துக்கு ஒரு சங்கை கிடைச்சதோ, அப்போ அந்த நாளில் இருந்து நான் அதை விட்டுட்டேன். முன்னாடி அப்படி இருந்தது தான், முன்னாடி உள்ள செய்தியை சொல்லியிருக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நான் அப்படி எப்போ மாற்றப்பட்டதோ ஜும்மா, அப்போ நான் அதை விட்டுட்டேன். ஒன்று. அதுக்கு பதில் வம்மல் யஹூத் ஃபஇன்ன லீ ஃபீஹிம் ரஹிமா, ஏன்னா யஹூதிகள் வந்து ஏன் சேர்ந்து வாழ்கிறேன் எதுக்காகண்டா, அவங்ககிட்ட எனக்கு சொந்தக்காரர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ ரசூலுல்லாஹி அஸ்மா ரலியல்லாஹு சொன்னாங்க தானே, அவங்களோட தாய் வரும்பொழுது அத்தத்னி வஹிய ராகிபான் புகாரில் வருது, அவங்க என்ன சேர்ந்து வாழ வராங்க, அவங்க முஷ்ரிக்கான் நிலையை ரசூலுல்லாஹி சொன்னாங்க என்ன சேர்ந்து வாழுங்கண்டாங்க. அப்போ எனக்கு குடும்ப உறவு சேர்ந்து வாழ்றது பிரச்சனை இல்லை. அப்போ ரசூலுல்லாஹி அப்படி சொல்லி தான் நினைக்கிறாங்க. அவங்க இங்கே விளங்கப்படுத்தல, நான் விளங்கப்படுத்துறேன் விளைச்சா. அவங்க சொன்னாங்க என்னடா குடும்ப உறவு இருக்கிறாங்க, சேர்ந்து வாழ தப்பு கிடையாது, அதனால தான் சேர்ந்து வாழ்கிறேன் அப்படின்னு. சும்ம காலத்தை அதை முடிச்சுட்டு வந்து சும்ம காலத்தில் ஜாரியா, அந்த அவங்களோட அடிமை பெண்ணை கேட்டாங்க, மஹமலக்க அலாமா சனாத்தி, ஏம்மா அப்படியெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு கேட்டாங்க. அன்பை தான் கேட்டாங்க. மஹமலக்கி அலாமா சனாத்தி, ஏம்மா அப்படியெல்லாம் பண்ணுறா அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்கு பண்ணீங்க அப்படின்னு. காலத்தை ஷைத்தான், வேற ஒன்றும் இல்லை, ஷைத்தாண்ட கோளாறு தான், ஷைத்தாண்ட வேலை தான் அப்படின்ட்டு. காலத் ஃபத்ஹபி ஃபஅன்தி ஹுர்ரா, அவள் சரியான நான் உங்கள் மேலே, அதாவது நான் தப்பு பண்ணிட்டேன்னு ஃபீல் பண்ணுறாங்க. செய்தான் இந்த வந்து செய்தான் விடமாட்டான் அப்படி அந்த மாதிரி சொல்ல உடனே நீ போமா, நீ என்ன சுதந்திரவான், உன்னை உரிமை விட்டேன்னு விட்டுட்டாங்க. அப்படி ஒரு சங்கையான மனம் உள்ளவங்க தான் சஃபியா ரலியல்லாஹு. இதை இமாம் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சியர் அலாமின் நுபலாவில் இந்த செய்தியை எழுதுகிறார்கள். ஹைர். இப்படி இவரோட செய்திகளில் நிறைய செய்திகள் வரலாறுகளில் பார்க்கும்பொழுது இமாம் இப்னு அப்துல் பர் ரஹிமத்துல்லாஹி அல் இஸ்திஆபில், இமாம் ஸஹபி சியர் அலாமின் நுபலா, இமாம் அபு நுஐம் அல் அஸ்பஹானி ரஹ்மத்துல்லாஹி ஹில்யத்துல் அவுலியா, இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி அல் இஸாபா ஃபி தம்யீஸ் ஸஹாபா, அது மாதிரி இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தஹ்தீபு தஹ்தீப், இப்படி நிறைய கிரந்தங்கள் இது போன்ற சம்பவங்கள் நிறைய எழுதப்பட்டு, இமாம் இப்னு அஸீர் ரஹ்மத்துல்லாஹி உஸூதுல் காபா இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி செய்திகள் இருக்கிறது. கடைசியாக ஒரு செய்தி என்னென்னா, சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட சம்மந்தப்படுற ஒரு முக்கியமாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு செய்தி என்னென்னு சொன்னால், இதில் சம்மந்தப்படுறாக்கள் 2 பேர், முக்கியமான 2 பேர். யார்? மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அவங்களுக்கு அருள் செய்வானாக. எந்த அளவு ஒரு தேடல், ஒரு ஈர்ப்பு, ஒரு கவனம், மாஷா அல்லாஹ், அருமை. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா குல்து லிநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸ்புக மின் சஃபியத்த கதா வ கதா, மின் சஃபியத்தி கதா வ கதா. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட இருக்கும் பொழுது சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்து போட்டு, சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் கொஞ்சம் இரக்கம் இருந்தது. அவங்க அழகான பெண்மணி, குணத்தில் நற்குணம் உள்ள பெண்மணி, அறிவாளி, நல்ல ஆற்றல் உள்ள பெண்மணி, நல்ல ஒரு அந்தஸ்தான பெண்மணி, நல்ல மனசுள்ள பெண்மணி. அப்படி இருக்கும்போது ரசூலுல்லாஹ்க்கு ஒரு அன்பு இருந்தது. ஆயிஷாவுடைய அன்பு இருந்தது தான், ஆயிஷாவுடைய நெருக்கமான அன்பு இருந்தது, ஹதீஜா ரலியல்லாஹு அன்பு இருந்தது, எல்லாருமே அன்பு இருந்தது. இப்போ சில நேரங்கள் அப்படி வரும் தானே, சரி ஏதாவது ஒரு கட்டத்தில் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட ரசூலுல்லாஹ் நெருக்கமாக இருக்கிறேன் விளங்கின உடனே இந்த டைமில் ஹஸ்புக மின் சஃபியத கதா வ கதா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு செய்தியை சொல்ல வராங்க. என்ன செய்தின்னா, அந்த அறிவிப்பாளர் வரிசையில் வாரவர் தான் அதை விளங்கப்படுத்துகிறார். ஆயிஷா நாய் வந்து சும்மா அப்படி கையை காட்டி தான் சொன்னாங்க, அவங்களோட சஃபியா அவங்களோட தானே அன்பாகிறீங்க அந்த இப்படின்ட்டு, அதாவது கட்ட சஹாபி பெண்மணி, அந்த கட்ட பெண்மணி அவங்களோட தான் நீங்கள் ரொம்ப க்ளோஸாக நெருக்கமாக இருக்கீங்க, அதே போதுமே உங்களுக்கு அப்படின்ட்டு அவங்க ஒரு விஷயத்த சொல்லி இப்படி சொல்கிறாங்க. அடையாளத்துக்கு யாராவது ஒரு ஆள் டேமேஜ் பண்ணிட்டா அந்த ஏதாவது ஒரு குறைய சொல்கிறது, ஆனால் அந்த விஷயத்தை விளங்குதா பொதுவாக உள்ளது, பொதுவாக உள்ள இதை சொல்கிறேன். அப்போ
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க ஹஸ்புக மின் சஃபித் கதா வக்கதா அப்படின்னு சொல்லி அவங்க கட்டங்கிறது சொன்னாங்க. கால கைரு முசத்தித் தானி கசீரா, கசீரா கட்ட பெண்மணிங்க அவங்க சொல்லக்கூட இல்லை, அவங்க சொல்லக்கூட இல்லை, கையால் காட்டினதான் நினைச்சாங்க. ஃபகால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ ஆயிஷா ரலியல்லாஹு மீது அன்பு, சஃபியா மீது அன்பு. இப்போ தவறு செஞ்சா என்ன, தவறு செஞ்சவரை தண்டிச்சு, அதாவது அவங்களுக்கு திருத்தி கொடுக்கணும், அந்த நேரத்தில் அவங்களுக்கு அதை உணர்த்தணும். அப்போ சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால லகத் குல்தி கலிமத்தன் லவ் முஸிஜத் பிமாஇல் பஹரி லமா ஸஜத்ஹு. அதாவது ஆயிஷா நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை, நீங்கள் இப்போ ஒரு சொன்ன வார்த்தை தெரியுதானே, அதை கடலுக்குள்ளே கொண்டு போட்டால் கடல் நாத்தமாயிரும், கடலே மாறிடும், அந்த உப்பு சுவையிலேருந்து மாறி அந்த அளவு ஒரு அநாகரிகமான ஒரு சொல்லியிருக்கிறீங்க. யாரையும் இந்த கட்டவங்க அந்த மாதிரி பட்டப்பேர்கள், அசிங்கமான பட்டப்பேர்கள் கொண்டு சொல்லக்கூடாது, அவங்கள இழிவுபடுத்தக்கூடாது, அசிங்கப்படுத்தக்கூடாது. என்ன குறைகள் இருந்தாலும் நீங்கள் எந்த அளவு ஒரு மனிதனை பற்றி நல்லெண்ணம் வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அல்லாஹ் அவங்கள கண்ணியப்படுத்துவான். இது உறுதியாக மனசில் எடுத்துக்கொள்ளுங்க. யாரை பற்றியும் தப்பண்ணம், யாரோட குறை நமக்கு தேவையில்லை, யாரை பற்றியும் வீணாக பேச தேவையில்லை. நம்முடைய எண்ணமெல்லாம் நம்மளை பற்றி தான் இருக்கணும், நம்மளோட சிந்தனையில் நம்மளை பற்றி தான் இருக்கணும். நான் அல்லாஹ்க்கு எவ்வளோ பயப்படுறேன், ஏண்ட தக்குவா என்ன, ஏண்ட இஹ்லாஸ் என்ன, ஏண்ட பேணுதல் என்ன, ஏண்ட பக்குவம் என்ன, நான் மூத்தா போனால் சொர்க்கமா நரகமா, நான் எந்த நிலையில் இருக்கிறேன், நம்மளை பற்றி பார்த்தோம்டா அதான் நல்லா சொன்னேன். கத் அஃப்லஹ மன் ஸக்கா, அவன் வெற்றி பெற்றுட்டான். உள்ளத்தை பரிசுத்தப்படுதல், குப்பை கூலங்கள் அழுக்கு, அவரை பற்றி இவரை பற்றி கேட்கறது எல்லாத்தையும் தூக்கி உள்ளுக்கு வச்சுட்டு சுமந்து கொண்டே இருக்கிறோம். அதாவது ஒன்று அது பார்வைக்கு தெரிகின்ற உணர்கின்ற அழுக்கு, அதை சுமக்கவும் கூடாது. அது சுமந்துட்டு இருந்தால் நம்மளால் நல்ல ஒரு மனிதனை வாழ இயலாது. 2-3 நாளைக்கு அவர் மலங்கழிக்கலாம், அவர் எப்படிப்பட்டவர் ஆயிப்பார். அப்போ அப்படி அந்த உணரக்கூடிய ஒன்று இப்படி இருக்கிற உணராமல் இருக்கிற அழுக்குகளை வச்சு சுமந்துட்டு இருந்தால் எப்படி சந்தோஷம் வரும் அந்த உள்ளத்துக்கு? நிம்மதியாக இருப்பார். 2 நாள் அவர் டொய்லெட் போடி அவருக்கு ஒழுங்காக நடக்க இயலாது, ஹாஸ்பிட்டலில் கூட்டி போயிடுவாங்க. அப்போ இது நாம் உள்ளத்தை பார்க்கறதில்ல. அப்போ இதெல்லாம் நமக்கு படிப்பினையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ இதில் தான் ரசூல் சொன்னாங்க, ஒரு வார்த்தை லேசாக சமிக்கை செய்ததுக்கே இப்படி சொன்னாங்கண்டா, நாங்கள் பேசுகிற புறம் எப்படி கடலையில் இந்த உலகத்தையே மாற்றி விட்ரும். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆயிஷா நாய் சும்மா கையால் காட்டினது தான், ரசூல் அப்படி சொல்கிறாங்க. எவ்வளோ பாரதமான விஷயம் புறம் பேசுறது, கீபத் பேசுறது, அடுத்தவங்களை தப்பாக பேசுறது, ஒரு உண்மையை தெரியாமல் நம்மளா கற்பனையில் பேசுறது, இதெல்லாம் ரொம்ப பயங்கரமானது. ஏன் அப்படின்னு சொன்னால் உங்களோட எதிர்காலத்தை பாதிக்கும், உங்களோட நல்ல முடிவுகளை பாழாக்கிடும், எல்லா விஷயங்களும். அதனால் நம்ம பக்குவமாக இருக்கணும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒரு விஷயத்தை உணர்த்தினார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு. இது சஃபியா ரலியல்லாஹு அன்ஹுடைய விடயத்தில் நடந்தது. சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா பல நோவினைகளுக்கு மத்தியில், இன்னலுக்கு மத்தியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தி வந்து சஹீஹ் அபூதாவுத் ரஹ்மத்துல்லாஹி பதிவு செய்திருக்கிறாங்க. அல்பானி ரஹ்மத்துல்லாஹி சஹீஹ் அபூதாவுதில் 4875 செய்தியாக பதிவு செய்திருக்கிறார்கள். இமாம் திர்மிதி 2502 செய்தியாக பதிவு செய்திருக்கிறார்கள், ஆதாரபூர்வமான செய்தி. இப்போ இந்த ஒரு சூழல்களுக்கு மத்தியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பாக, இரக்கமாக, பாசமாக இருந்து ஹதீஸையும் அறிவிப்பு செய்துவிட்டு தான் எங்களுடைய தாய் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த உலகத்தை விட்டு விடைபெற்று சென்றார்கள். ஹிஜ்ரி 50 வஃபாத்தாகி, இன்னொரு கருத்து ஹிஜ்ரி 52, ஹிஜ்ரி 50 வஃபாத்தாகி பக்கீல அடக்கம் செய்யப்பட்டார்கள். இமாம் இப்னு அப்துல் பர் ரஹிமஹுல்லாஹ் இந்த செய்தியை அல் இஸ்திஆபில் பதிவு செய்திருக்கிறார்கள். அப்போ சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்க்கு பின்னாலே வாழ்ந்தாங்க, சங்கையாக, ஒழுக்கமாக, பக்குவமாக வாழ்ந்து நல்ல முறையில் மரணித்தார்கள். அல்லாஹு தாலா நாளை மறுமையில் எங்கள் உயிரிலும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எங்களுடைய தாய் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சேர்ப்பான். அதை அல்லாஹு தாலா வாக்குறுதியாகவே சொல்லிவிட்டான். அப்படிப்பட்ட அந்த நன்மக்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாமும் பாடம் படித்து படிப்பினை பெற்று நம்முடைய வாழ்க்கையும் சீர்திருத்தி நல்ல முறையில் வாழ்வதற்கு அல்லாஹு தாலா அருள் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.